அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நாம கடந்த சில நாட்களாக நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள ஸ்தோத்திர பாடல் அண்டமும் அதிபாதாளம் அகிலமோடு அமரர் மற்றும் என துவங்கும் அந்த அரிய தவமாகிய அந்த பாடல் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அது அரிய தவம்தான். ஏனென்றால் நம்முடைய பெருமானவர்கள் செய்த தவங்கள் தான் பாக்களாக நம் கையில் வந்து கிடைத்தது. இந்த மனிதனானவன் இந்த ரோஸ்மிதாக்குடைய காலத்தில் அந்த சிவபுர திருவிழா நாட்டுல ஜீவதேகமாக இருந்த போது இறைவன் கிட்ட வந்து நானாட்சிது பார் அப்படின்னு சொல்லி அந்த இறைவனிடம் கையேந்தி ஒரு கைமுதல் ஆஸ்தி வரம் பெற்று வந்ததையெல்லாம் நம்ம பார்த்தோம். இவன் கொடுத்த அந்த வாக்கை நம்பி இறைவனும் அந்த தான் படைத்த படைப்புகளில் எல்லாம் உன்னதமான படைப்பாகிய இந்த மனுவின் இதய தடாகத்தில் வந்து பலவிதமான காவற்பாடுகளை எல்லாம் அங்கே நிறுவி தானும் அதற்குள் குடியேறி கொண்டு விட்டார்கள் என்பதையும் நாம பார்த்தோம். இப்படியாக அவங்க வந்து எல்லா மனிதர்களிடத்திலும் தான் குடியேறினாங்க. ஆனா நம்மளுக்கு இந்த பாடல்ல வந்து தொண்டெழு மனிதன் சுத்த துறை இருதத்தில் அன்றி விண்டெங்கும் வெளியாகாத என்று இருக்கிறதே. அப்போ இந்த ரகசியமானது இறைவன் எல்லோருக்குள்ளும் குடியேறி இருக்கிறார்கள், இருந்தாலும் அது ரகசியமாக இருக்கிறது. அந்த ரகசியமானது எல்லோருக்கும் வெளியாக்கப்பட்டதா? எந்த எல்லார் இருதயத்துலதான் குடியிருக்கிறாங்க. ஈசன் வந்து யாரையும் பேதம் பார்க்கல. நீ அதை சந்திச்சாலும் சந்திக்காட்டாலும் நீ தூங்கும் போதும் அது தூங்காம உனக்கு வந்து ஓயாம தொண்டூழியம் செய்துக்கிட்டே இருக்கே. ஆனா அது வந்து எல்லாருக்கும் அந்த ரகசியம் வெளியாக்கப்பட்டதா அப்படின்னா அது தொண்டெழு மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த ரகசியமானது வெளியாக்கப்பட்டது என்றுதான் நாம இந்த பாடல்ல நாம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இறைவன் மனிதர்களுக்கிட்டே பேதகம் பார்க்கவில்லை. எல்லா மனிதர்களுக்குள்ளாகவும் அவர்கள் குடியேறி இருந்தாலும் அதை அறியாமல் தானே இந்த மனிதன் வந்து கல்லையும் மண்ணையும் செம்பையும் ஆகாயத்தையும் சந்திரனையும் சூரியனையும் இன்னும் என்னென்ன ஜடப்பொருள்கள் எல்லாம் யார் யார் என்னென்ன சொல்றாங்களோ எல்லாத்தையும் அங்கெல்லாம் தான் இறைவன் இருக்கிறார்கள் என்று நினைத்து அதை வணங்கி கொண்டிருக்கிறான். அப்போ இவனுக்கு வெளியாகவில்லையே, இவனிடத்தில் குடிகொண்டிருக்கிறார்கள் என்பது இவனுக்கு வெளியாகவில்லை. அப்போ அது யாருக்கு வெளியாகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுதான் பழமைக்கு பழமையாகி அந்த தொண்டெழு மனிதன் சுத்த திரைவிரதத்தில் அப்படிங்கும் போது அது யாரு அந்த தொண்டர்கள் அப்படின்னா சிவரஸ்தாவின் அந்த பழமைக்கு பழமையாகிய பண்டை புராதன வழியாக திகழும் சிவரஸ்தாவின் வழிகூடி நடப்பவர்கள் தான் தொண்டர்கள் அப்படின்னு நம்முடைய பெருமானவர்கள் கோடாயுதக்கூர் திருவாக்கியத்துல அருளி செய்திருக்கிறதையும் நாம பார்த்தோம். அப்போ அந்த வழிகூடி நடந்தாதானே தெரியும். அந்த வழிகூடி நடக்கவில்லை. அந்த வழிகூடி நடந்தவர்களே தொண்டர்கள். அப்போ அந்த சிவரஸ்தா அதாவது அந்த சிவ பாதை அது வந்து மெய்யான ரஸ்தா, அது ஒரு மெய்யான பாதை, மெய்வழி பாதை. அந்த மெய்வழி பாதையில் நடக்கிறவங்க நடந்தாதான் அந்த மெய்வழி பாதையில் நடக்கிற நம்மிடத்தில் மட்டும்தான் நம்முடைய தெய்வம் அவர்கள் விண்டுரை செய்ய அந்த இறைவன் நம்மிடத்தில் வெளியாகுகிறார்கள். அப்படி நம்முடைய தெய்வம் அவர்கள் என்னவெல்லாம் நம்மை அந்த மெய்வழியில் நடப்பிக்க செய்து என்னவெல்லாம் விண்டுரைத்து நம்மிடத்தில் அந்த பெரும் காவற்பாடுகளுக்குள் குடியேறியிருந்த அந்த இறைவனை வெளிப்பட செய்தார்கள் என்பது பற்றியெல்லாம் நாம் இன்னைக்கு பார்ப்போம். முதல்ல இறைவனானவன் நமக்குள்ளாக குடியேறி இருக்கிறார்கள் என்றால் நம்முடைய இந்த தூல தேகம் ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு நாற்றமுள்ள தேகமாச்சே. இதற்குள்ளாகவா இறைவன் குடியேறியிருப்பார்கள் என்ற எண்ணம் நமக்கு வரலாம். ஆனா இந்த தூல தேகம் நம்முடைய சொந்த தேகம் அல்ல. ஆனா சொந்த தேகம் இல்லைனாலும் இந்த தூல தேகத்திற்குள்ளாக நம்முடைய சொந்த தேகம் ஒன்று இருக்கிறது. அந்த சொந்த தேகம் தான் அழியாத தேகம். இந்த தூல தேகம் அழிந்து போகக்கூடிய ஒரு நாற்றமுள்ள தேகம்தான். ஆனால் இதற்குள்ளாக ஒரு அழியாத
ஒரு வைரமணி தேகம், ஒரு ஒளி தேகம், ஒரு ஒப்பில்லா பிரணவ தேகம் இருக்கிறதே, அது நம்முடைய சொந்த தேகமாக இருக்கிறது. அந்த தேகத்தை நாம பார்க்கணும். அதை எப்படி பார்க்கிறது அப்படின்னா, இந்த ஊனக்கண் கொண்டு பார்க்க முடியாத ஒரு அரிய பொருளாக, இந்த ஊனக்கண் கொண்டு அறிய முடியாத பொருளாக அது உன்பால் வைக்க பெற்றிருக்கிறது என்று தெய்வம் அவர்கள் அருளி செய்கிறார்கள். அந்த தேகத்துக்கு நிறைய பேர் இருக்கு. என்னென்ன பேரெல்லாம் இருக்கு அந்த தேகத்துக்கு அப்படின்னா, மூலமந்திரம், பஞ்சாட்சரம், அஷ்டாட்சரம், பிரணவம், கலிமா என்றெல்லாம் அந்த தேகத்திற்கு, நம்முடைய அந்த சொந்த தேகத்திற்கு இதெல்லாம் பெயர்களாக, நாமங்களாக இருக்கின்றன. அந்த தேகத்தை தான் நாம இந்த புனற்றுரை கோயிலாகிய இதயாசனத்தில் போய் சந்திப்பதையே வேதம் பிரம்ம வித்தை என்று சொல்கிறது. அப்போ நாம அந்த இதயத்தை, இதய பிரகாசமாக நமக்குள்ள குடியிருக்கிற அந்த இறைவனை நாம சந்திக்கணும்னா, நம்முடைய அந்த சொந்த தேகமாகத்தான் அந்த இறைவன் அதுக்கு நமக்குள்ள இருக்கிறாங்க. அவங்கள சந்திக்கிறதைத்தான், அந்த இதயாசனத்தில் போய் அதை சந்திக்கிறதைத்தான் வேதம் பிரம்ம வித்தை என்று கூறுகிறது. இப்ப நமக்குள்ளாக இருக்கிற அந்த நம்முடைய சொந்த தேகத்துக்கு, அந்த நாட்டுக்கு பிரணவ நாடு என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. அந்த பிரணவ நாட்டுக்கு நாம போகணும். அந்த பிரணவ நாட்டுக்கு எப்ப போகணும்? இந்த தூல தேகத்துல இருக்கும் போதே அதுக்கு போகணும். இந்த தூல தேகத்தில் இருக்கும் போதே அங்க போய் வந்து பழகணும். அப்படி போய் வருவது ஒரு விளையாட்டு. அந்த விளையாடலுக்கு பெயர் திருவிளையாடல். அங்க போய் வந்து பழகுறமே, அந்த பிரணவ நாட்டுக்கு போகணும், அப்புறம் இந்த நாட்டுக்கு வருவதும், அதுக்கு பேரு திருவிளையாடல். அந்த திருவிளையாடலை நாம விளையாட முடியுமா? நாம அந்த பிரணவ நாட்டுக்கு போய் வர முடியுமா அப்படின்னா நம்மளால முடியாது. அந்த விளையாட்டை நமக்கு ஒருத்தவங்க கற்றுக் கொடுக்கணும். அப்போதான் நாம அந்த விளையாட்டை விளையாட முடியும். அப்படி கற்றுக் கொடுப்பவர்கள் பெயர்தான் குரு பெருமான். அவங்க கற்றுத்தரும் அந்த விளையாட்டுக்கு திருவிளையாடல், மெய்க்கல்வி, சாகா கல்வி என்றெல்லாம் அந்த திருவிளையாடலுக்கு, அந்த பிரம்ம வித்தைக்கு வேறு நாமங்கள் இருக்கின்றன. நமக்குள்ளாக ஒரு சொந்த தேகம், ஒரு அழியாத தேகம் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அல்லவா? அந்த தேகத்துக்கு நிறைய பேர்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தோம் அல்லவா? அதெல்லாம் என்னென்ன பேருன்னு நம்ம பார்த்தோம். மூலமந்திரம், அஷ்டாட்சரம், பஞ்சாட்சரம், பிரணவம், கலிமா அப்படின்லாம் பார்த்தோம். இப்போ அந்த தேகத்துக்கு பேரு இத்தனை நாமங்கள். அந்த தேகத்துக்கு போயிட்டு வர்ற அந்த செயலுக்கு என்னென்ன நாமங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, திருவிளையாடல், மெய்க்கல்வி, சாகா கல்வி, அதெல்லாம் அங்க போய் அந்த நாட்டுக்கு போயிட்டு வர்ற அந்த செயலுக்கு இத்தனை நாமங்கள் இருக்கின்றன. அப்போ அந்த பிரணவ தேகத்துக்கு, இப்போ கலிமா என்ற பெயரெல்லாம் பார்த்தோமே, அதுக்கு இன்னொரு பேரும் தெய்வம் அவர்கள் அருளி செய்றாங்க. அந்த இன்னொரு பேர் என்னன்னா அறிவு தேகம். அறிவு தேகம் என்ற ஒரு பெயரும் அதற்கே உரியது. அந்த அறிவு தேகத்தை நாம் சந்திப்பதற்கு பெயர்தான். அப்போ அந்த அறிவு தேகத்தை நாம சந்திக்கிறதுக்கு பேரு தான் என்ன? புனற்றுரை கோயிலாகிய இதயாசனத்தில் குடிகொண்டுள்ள இறைவனை சந்திப்பது. அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த தொண்டலு மனிதன் சுத்த துறை இருதயத்தில் வெளியாகிறாங்களே, அவங்களை குடிகொண்டிருக்கிறார்களே, காவற்பாடுகளை எல்லாம் நிறுவி தானும் அதற்குள்ளே குடிகொண்டு விட்டான் அப்படின்னு நம்ம பார்த்தோமே. அந்த இறைவனை சந்திப்பது அப்படின்னா அந்த அறிவு தேகத்தை சந்திப்பதற்கு பெயர்தான் புனற்றுரை கோயிலாகிய இதயாசனத்தில் குடிகொண்டுள்ள அந்த இறைவனை சந்திப்பது. அப்போ அந்த அறிவு தேகத்தை நாமளாக சந்திச்சிட முடியுமா? நமக்குள்ளாக தான் இருக்கு. நாமவே அதை சந்திக்க முடியுமா? எவர் உதவியும் வேண்டாம், நானா முயற்சி பண்ணி சந்திக்கிறேன் அப்படின்னா முடியுமா என்றால் அது முடியவே முடியாது. உனக்குள் இருக்கிற அந்த அறிவு தேகத்தை நீ சந்திக்கணும்னா எப்படி சந்திப்பவ? அந்த அறிவே உனக்குள்ள இருக்கு, அறிவு தேகம் இருக்கு. ஆனா அது எப்படி இருக்குன்னா அரூப வடிவமாக இருக்கிறது. அந்த அரூபமானது ஒரு ரூபம் எடுத்து வெளிவரும் போதுதான் நீ அதை சந்திக்க முடியும். அப்போ
அந்த அறிவே ரூபம் எடுத்து வந்துள்ள ஒரு தெய்வ ஆசான் நமக்கு வேண்டும். எதுவே ரூபம் எடுத்து வரணும்? அறிவே ரூபம் எடுத்து வரணும். அப்போ அந்த அறிவே, அந்த அறிவானது எங்க இருக்கிறது? உனக்குள்ளாக உன் இதயாசனத்தில் ஈசனாக குடிகொண்டிருக்கிறது. அப்போ ஈசன், கடவுள், கலிமா என்றாலும் அறிவு என்றாலும் ஒன்றேதான். அப்போ அந்த அறிவு தான் உனக்குள்ள அந்த இதயாசனத்தில் புதையண்டு போய் கிடக்கிறது. அது உனக்குள் அரூபமாக இருந்தது. அது ரூபம் எடுத்து ஒரு அறிவாகார ரூபகராக ஒரு தெய்வ ஆசானாக வர வேண்டும். அப்படி வரும்போது அவங்களை தேடி யதார்த்த உள்ளத்தோடு நாம அவங்களை பற்றி கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் தான் இதயாசனத்தில் ஈசனை சந்திப்பது. யதார்த்த உள்ளத்தோடு இருந்தா தான் அவங்களை பற்றி கொள்ள முடியும். அப்போ அந்த யதார்த்த உள்ளம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படிங்கிற வீண் பெருமை எதுவும் இல்லாமல், என்னிடத்தில் எதுவுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று அறிந்து கொள்ளும் அறிஞராவதுதான் யதார்த்த உள்ளம். அப்போ அறிஞர் என்றால் என்னென்னத்தையோ அறிந்து கொள்வதற்கு பேர் அறிஞர் அல்ல. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அறிந்து கொள்வியே, அதுக்கு பேரு தான் அறிஞர். எனக்கு ஒண்ணுமே தெரியலையே என்று அறிந்து கொள்ளும் போதுதான் நாம் அறிஞர்கள் ஆகிறோம். அப்படியான ஒரு யதார்த்த உள்ளத்தோடு அவர்களை பற்றி கொள்ளும் போதுதான் நமக்குள்ளாக குடிகொண்டிருந்த அந்த ஈசன் என்னும் அறிவு தேகம் நம் கைவசமாகும். அப்படியாக அந்த அறிவு தேகத்தை நாம கைவசப்படுத்தி கொள்வதற்கு பேரு தான் இதயாசனத்தில் ஈசனை சந்திப்பது. இது எல்லாரும் சந்திக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ அண்ணா அவர்கள் கேட்ட கேள்வி சரிதான். இப்போ எல்லாரும் இதயத்திலையும் குடிகொண்டிருக்காங்க, ஆனா வெளியாகிறாங்களா? அந்த எல்லாரும் அந்த அறிவு தேகத்தை கைவசமாக்கி கொண்டார்களா? இல்லையே. அது தெரியாததுனால தானே தனக்குள்ளாக ஈசன் இருக்கும்போது அவங்கள புறக்கணிச்சுட்டு கல்லையும் மண்ணையும் மரத்தையும் மட்டையும் போய் வணங்குறியே. நீ வணங்குறது மட்டுமல்லாம உன்னுடைய சிரசில் குடிகொண்டிருக்கிற அந்த உன்னுடைய சிரசையும் கொண்டு அந்த கல்லுலையும் மண்ணிலையும் கொண்டு போய் முற்றியே. அப்போ அது கைவசமாகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அவங்க வெளியாகிறாங்க. மற்றவர்களுக்குள்ள இருந்தாலும் அவர்கள் வெளியாகவில்லை. அது வெளியாகுவது இந்த அறிவு தேகமாகிய அந்த ஆசானிடம் சென்று அந்த அறிவு தேகத்தை கைவசமாக்கி கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் வெளியாகிறாங்க. ஆனா இவன் அறிவு தேகம்னு என்னென்னத்தையோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். நாம இந்த அறிவை கொண்டு என்னென்னமோ செய்யறோம். ராக்கெட் கண்டுபிடிக்கிறோம், நிலாவுக்கு போறோம், என்னென்னமோ செய்யறோம், அதுதான் அறிவு அப்படின்னு இந்த மனிதன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் அறிவு இல்ல. அதுக்கு கோடாயுதப்பூர் திருவாக்கியம், கோடாயுதப்பூர் திருமெஞ்ஞான குரல் திருவாக்கியம் 69 கோடரி முதலிய சிறிய கருவிகளில் இருந்து பிரம்மாண்டமான பெரிய கருவிகள் வரை உன் யுக்தி கொண்டு செய்து விடலாம். உனக்கு இருக்கு அறிவு, அதை வச்சு நீ இந்த மாதிரி கோடரி முதலான சின்ன கருவில இருந்து எவ்வளவோ பெரிய கருவிகள்லாம் நீ செய்யலாம். ஆனால் அந்த யுக்திகளை உன்னுக்குள் இருந்து அளந்து கொண்டிருக்கிற உன் அறிவு தேகத்தை சந்தித்து அடைவது என்பதுதான் உன்னால் முடியாது. இந்த கருவிகள்லாம் நீ செஞ்சலாம், இததான் அறிவுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ஆனால் உனக்குள்ள இருக்கிற அந்த அறிவு தேகத்தை சந்தித்து அடையணுமே, அது உன்னால முடியுமா அப்படின்னா முடியாது. ஆகவே அதை சந்தித்து கைபோட வேணுமானால் அந்த அறிவே ரூபம் எடுத்து வந்துள்ள ஒரு தெய்வ ஆசானை தேடி அவர்களை யதார்த்த உள்ளத்தோடு நீ பற்றி கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த அறிவு தேகம் உன் கைவசமாகும். அப்போ அந்த அறிவு தேகம் கைவசமாகணும்னா நாம என்ன செய்யணும்? அந்த அறிவே ரூபம் எடுத்து வந்துள்ள அந்த அறிவு உனக்குள்ளாக அரூபமாக இருந்ததே, அதுதான் ரூபம் எடுத்து உனக்கு அறிவிக்குது. அப்படி அறிவிக்கும் போது அவர்களை நீ பற்றி யதார்த்த உள்ளத்தோடு பற்றி கொள்ளும் போதுதான் உனக்கு அந்த அறிவு தேகம் கைவசமாகும். இவனுடைய யுக்தி கொண்டு கோடரி முதலாகிய எத்தனையோ கருவிகளை எல்லாம் செய்யலாம். இன்னும் என்னென்னவெல்லாம் செய்யலாம். ராக்கெட்டை கண்டுபிடிக்கலாம். இந்த இயற்கையாக இருக்கிற கோள்கள், இந்த மனிதன் கோள்களால் பிடிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோள்கள் பத்தாதுன்னு செயற்கையா இவன் வேற கோள்கள் எல்லாம் செய்யலாம். ஆனால் இவனுக்குள்ளாக இருந்த அந்த யுக்திகளை அளந்து கொண்டிருக்கிற
அந்த அறிவு தேகத்தை சந்திக்க முடியுமா அப்படின்னா முடியாதே. அதை சந்திக்க அந்த அறிவே ரூபம் எடுத்து வந்துள்ள ஒரு தெய்வ ஆசானவர்கள் உனக்கு வேண்டுமே. அவர்கள் எப்படி நம்மை அந்த அறிவு தேகத்தை கைகோட செய்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் ஒளி வீட்டு அமுதை கொடுத்துதான் உனக்கு அதை சந்திக்க செய்கிறாங்க. செவி உணவு வாயிலாகத்தான். அந்த செவி உணவு அருந்துவதற்கு பெயர் தான் யோகம் செய்வது. அதுக்கு பேர் நீ யோகம் செஞ்சாதான் அந்த அறிவு தேகத்தை சந்திக்கலாம். போல யோகம் செய்யறதுன்னா என்ன? அவங்க அந்த அருந்தளத்திலிருந்து எடுத்து கொடுக்கிற அந்த அமுதத்தை நீ பருகுவதுக்கு பேரு தான் யோகம் செய்வது. நாம யோகம் செய்யறதுனா என்ன நினைச்சுக்கிறோம்? கைய காலை இப்படி அப்படின்னு அசைக்கிறது தான் யோகம் செய்யறதுன்னு நினைக்கிறோம். அதுக்கு பேரு யோகம் அல்ல, அதுக்கு பேரு உடற்பயிற்சி. யோக் அப்படின்றா அது சமஸ்கிருத வார்த்தை. அந்த யோக் அப்படி என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு நம்ம தமிழ்ல என்ன அர்த்தம் பண்ணி பார்த்தா அதுக்கு யோக் அப்படின்னா இணைதல் என்று அர்த்தம். சம்யோக் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் அப்படின்னாலே சமஸ்கிருதத்துல நல்ல அப்படின்னு அர்த்தம். அப்போ சம்யோக் அப்படின்னா நல்லவர்களுடன் இணைதல். எனவே அப்படியான ஒரு நல்லவர்களுடன் இணைவதற்கு பேர் தான் சம்யோக். அந்த மார்க்கத்துக்கு பேர் தான் சன்மார்க்கம். எனவே அந்த நல்ல மார்க்கத்திற்கு, அந்த நல்ல வழிக்கு, அந்த சன்மார்க்கத்திற்கு நம்ம எதன் வழியாக போகணும் அப்படின்னா செவி வழியாகத்தான் போகணும். காது வழியாக நீ அருந்தன். எந்த வழியாக அது உனக்கு கிடைக்கிறது? ஒரு தேவ ஆசிரியரின் திருவாய் மூலமாக உனக்கு அது கிடைக்கிறது. நீ இறைவனிடம் நமக்குள்ளாக குடிகொண்டிருக்கிற அந்த ஈசனை அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கட்டும் என்று அமானிதம் என்ற ஒரு தெய்வ பொருளை, ஒரு தெய்வ முதலை பெற்று வந்தாயே, அது உனக்கு உபயோகத்துல எப்படி இருக்குது அப்படின்னா அந்த அமானிதம் என்ற பொருள் உபயோகமாக உனக்கு எப்படி இருக்குது என்றால் 7 ஒளி வீடுகளாக இருக்கிறது. அந்த ஒளி வீட்டில் இருந்து எடுத்து அந்த ஒளி வீடு நமக்குள்ளாக இருக்கு. அதை நமக்கு எடுத்து அளக்கிற நமது பெருமானவர்களிடத்துல இருக்கு. அந்த உனக்குள்ள இருக்கிற அந்த ஒளி வீட்டுல இருந்து உன்னால எடுத்து பேசவும் முடியும். இன்னொருத்தவங்க அந்த ஒளி வீட்டுல இருந்து எடுத்து கொடுக்கும் போது உன்னால அதை அருந்தவும் முடியும். இந்த வல்லபம் தான் மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாமல் இந்த மனிதருக்கு மட்டுமே தனித்து பிரத்யேகமாக இறைவனால் வழங்க பெற்றுள்ளது. எதுக்காக வழங்க பெற்றது? நீங்க வெளியாகும் போது நான் உங்களை அறிந்து கொள்வேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தானே, மற்ற உயிரினங்கள்லாம் எங்களால முடியாதுப்பா அப்படின்னு விலகிடுச்சு. அப்போ இந்த மனிதன் மட்டும் நானாச்சுருபார், நான் எனக்கு கொடுங்க, நான் இதை வச்சு நான் உங்களை அறிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தானே. அதுக்காகத்தான் இவனுக்கு அந்த மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத இந்த வல்லபம் கொடுக்கப்பட்டது. நம் பெருமானவர்கள் இதையெல்லாம் அறியாதிருந்த காலத்துல நம்முடைய தனிகமணி பிரானவர்களை சந்தித்த போது அப்பெருமானவர்கள், பாட்டை பிரானவர்கள் நம்முடைய பெருமானவர்கள்ட்ட கேட்டாங்களே, நீ ஜீவதேவமாக இருந்த போது இறைவனிடம் கையேந்தி கடனாக வாங்கி வந்தாயே, அந்த சீதன பொருள் முன்னுள் எங்கே அப்படின்னு கேட்கும் போது நம்முடைய தெய்வம் அவர்களுக்கு அந்த வார்த்தையே இதுவரை எங்கும் புழங்கி கேட்டறியாத, எங்கேயுமே பழக்க வழக்கங்களில் இல்லாத ஒரு புதிய வார்த்தையாக அவங்க அத அன்னைக்கு கேட்டாங்க. ஆனாலும் கேட்கும்போது தெரியலைனாலும் ஏதோ பதில் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக அவங்க மெய், வாய், கண், மூக்கு, செவி என்றும் இன்னும் பலவாறாக ஏதேதோ சொல்லியும் ஒன்றும் சரிவராமல் பெரியார் அவர்கள் என்ன சொன்னாங்க? இவைகள் எல்லாம் மிருகங்களுக்கும் உண்டாயிருப்பது உமக்கு தெரிந்தது தானே. நீங்க இப்ப சொன்னீங்களே பதில், இது எல்லாம் மிருகத்துக்கும் இருக்கே. மிருகத்துக்கு இல்லாத ஒரு தனி சீதன பொருள் இல்லவா நீ மனிதனாக பிறந்த, நீ வாங்கிட்டு வந்த, அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வம் அவர்கள் சொன்ன அந்த பதிலை ஒரே வார்த்தையில எடுத்தறிந்து விட்டார்கள். அப்போ அமானிதம் என்பது மற்ற உயிரினங்களுக்கு கொடுக்கப்படாத, இந்த மனிதனுக்கு மட்டுமே வழங்க பெற்ற ஒன்றாகத்தான் இருக்கணும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது நாம இப்ப பார்த்தோமே, இந்த நாவும் இந்த செவியும் அதுதான் மனிதனுக்கு மட்டும் பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறது.
நம்ம அதை பத்தி கோடாயுத திருவாக்கியம் 75 நம்முடைய பெருமான் அவர்கள் அருள் செய்யறத நம்ம பார்ப்போம். என்ன ஆச்சரியம்! சிருஷ்டியில் வைத்து பல ஜீவராசிகளுக்கு மனுவை போலவே வாய் அமைந்திருக்கிறது, பல் இருக்கிறது, நாக்கு இருக்கிறது. அவை யாவும் மனிதனைப் போலவே உணவு அருந்துகின்றன, மனிதனும் அருந்துகிறான். ஆனால் ஒரு முக்கியமான வித்தியாசம், இவன் நாக்கை நீட்டி குலுக்கி அசைத்தால் வாயில் மேலும் கீழும் மோதி பல்வேறு ரகமான சப்தங்கள் உண்டாகிறது. என்ன என்ன சப்தங்கள்லாம் உண்டாகுது! எப்படி எப்படி அழகழகா ராகரகமான பாடல்கள் எல்லாம் நம்மளால பாட முடிகிறது! இத்தகைய ஒலி ரகத்தை மற்றைய ஜீவராசிகள் உண்டாக்க முடிவதில்லையே. மனிதன் மட்டும் தன் நாவின் அசைவுகளால் தன் எண்ணத்தை வெளியாக்குகிற ராகரகமான சப்தங்களை உண்டாக்குகிற வல்லபமுடையவனாக இருக்கிறான். நம்முடைய எண்ணத்தை பிறருக்கு தெரிவிக்க முடியுதே. மற்ற மிருகங்கள் தன்னுடைய எண்ணத்தை தெரிவிக்க முடியுமா? அதோடு பிறர் நாவில் உண்டாகி வெளியாகும் சப்தம் இன்னதை குறிக்கிறது, இன்னதை செய்ய வேண்டும் என்று கேட்டு அறிந்து கொள்ளுகிற பிரத்யேகமான அறிவையும் இவன் பெற்றிருக்கிறான். அப்போ அடுத்தவங்க நம்ம நாவுல நம்முடைய எண்ணத்தை பிறருக்கு வெளியிட முடியுது நம்மளால. பிறருடைய சொல் என்ன எதை குறிக்கிறது, என்ன நம்ம செய்ய சொல்லுகிறது, அவங்க சொல்றதை கேட்டு இன்னதைத்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு அறிந்து கொள்கின்ற அறிவும் நம்முடைய செயலில் வைத்து படைக்க பெற்றிருக்கிறோம் நாம. அப்போ எப்பேர் கொத்த அதிசயங்கள் நிறைந்த அறிவு பிளம்பாக இறைவன் இருந்தால் இந்த அளவிடற்கரிய வல்ல அசைவுகளை மனிதனுடைய நாவில் உண்டாக்கி இருப்பான். அப்போ இது இது சிந்திச்சு பார்க்கணும். ஏதோ நம்ம பேசுறோம் கேட்கிறோம்னு நினைச்சு அதை லேசா போடுபோக்காக நினைக்க கூடாது. இறைவன் எப்படிப்பட்ட ஒரு அறிவு பிழம்பாக இருந்தால் நம்ம நாக்கு அப்படி மேல கீழே அசைச்ச உடனே இப்படியெல்லாம் நம்மளால ராகரகமாக பேச முடியுதே. அதோடு அதை கேட்டு இன்னதென்று அறிகிற அறிவையும் அதற்குரிய கருவிகளையும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்காங்களே. அப்போ இறைவன் எப்படிப்பட்ட ஒரு அறிவு பிழம்பாக இருந்தா இதையெல்லாம் நமக்கு படைச்சு கொடுத்திருப்பாங்க அப்படின்றத நாம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இந்த மனிதனுக்கு மட்டும் பிரத்யேகமாக வழங்கப்பட்ட இந்த செவி வாயிலாகத்தான் இவனுக்கு செம்மையான ஒரு வழியை ஒரு தேவேசர் அவர்கள் தனது திருவாய் மூலமாக இதை வெளியாக்குகிறார்கள். அப்படி வெளியாக்கும் போது அவர்கள் தங்களிடம் உள்ள அந்த 7 ஒளி வீடுகளாகிய அந்த அருந்தளத்தில் இருந்து அந்த 7 ஒளி வீடுகள் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பொருளாக இருக்கிறது. அதைத்தான் நம்ம வாக்காகிய பொருள் அப்படின்னு பார்த்திருக்கோம். அந்த பொருளை நமக்கு அவங்க கடனாக தந்திருக்கிறாங்க. அந்த 7 ஒளி வீடுகளில் இருந்து வருகிற அந்த நாதம் தான் உயிராக இருக்கிறது. அந்த 7 ஒளி வீட்டுல இருந்து என்ன வெளிவருது? அந்த ஒளி வீடு இருக்கு, அதுல இருந்து வெளிவர்றது எது அப்படின்னா சப்தம், நாதம். அதுக்குதான் பேர் உயிர். அதனாலதான் அந்த உயிர் நமக்குள்ளாகத்தான் இருக்கு, இதய தடாகத்தில் தான் குடிகொண்டு இருக்கு. அப்போ நம்ம அந்த நமக்குள்ளாக குடிகொண்டு இருக்கிற அந்த ஈசனை நம் உயிரை சந்திக்க செய்கிறது அந்த நாதம் என்கிற உயிர் தான். அதுதான் அந்த நாதம் என்கிற உயிர் தான் நம்மை சந்திக்க செய்கிறது. அந்த அறிவு பிழம்பு தான் நம்மை சந்திக்க செய்யும். நம்முடைய அந்த அறிவே ரூபம் எடுத்து வந்த அந்த அறிவு பிழம்பானது நமக்குள்ள குடிகொண்டிருக்கிற அந்த அறிவை, நம்முடைய இதயத்துக்குள் குடிகொண்டிருக்கிற அந்த ஈசனை நம்மை சந்திக்க செய்கிறது. அதைத்தான் தெய்வமோர்கள் ஒளிநாடாவுல சொல்லுவாங்க, அறிவதனை கொண்டறிவதனை கண்டறிவதை அறியாமல் வெறிகள் பிடித்து வீண் கலைகள் விரித்து அலைகிறார்கள். அந்த அறிவதனை கொண்டு, அந்த அறிவாகார ரூபகரை கொண்டு அறிவதனை கண்டு, நமக்குள்ள இருக்கிற அந்த அறிவதனை கண்டு நாம அந்த அறிவை சந்திக்கணும். அப்படி சந்திக்கிறதுக்கு பேருதான் இதயாசனத்தில் ஈசனை சந்திப்பது. அப்போ இந்த ஜீவனுக்கு அப்படி நமக்கு இப்படி எல்லாம் மெய் உணர்ச்சி தைக்கிறது எதன் மூலமாக அப்படின்னா நம்முடைய செவி மூலமாகத்தான். ஜீவனுக்கு மெய் உணர்ச்சி தைப்பது காது வழியாகத்தான். இந்த செவிச்சுவை உன் ஜீவனுக்கு உஷ்ணத்தையும் தேஜஸையும் தருகிறது, கிளப்பி உண்டாக்குகிறது. கிளப்புது, அது நமக்கு கிளப்புது. நம்ம இப்போ நம்மளுடைய நாதத்தை நமக்கு உள்ள இருந்து கிளப்பி விடுது. அது
செவிக்கு உணவு அருந்துபவன் யோகத்தில் ஆழ்வான். அப்போ நம்ம பார்த்தோம், அந்த செவிக்கு உணவு அருந்துறதுக்கு பேரு தான் யோகம் செய்யறது. வாய்க்கு உணவு அருந்துபவன் பாவத்தில் துக்கத்தில் ஆழ்வான். செவிக்கு உணவு அருந்துவது என்பது ஞான சைதன்ய வார்த்தைகளை உள்ளம் சம்மதிக்க செவி மடுப்பது. நம்ம அறிவு சம்மதிக்கணும். இது எல்லாரும் தான் பேசுறாங்க, எல்லாரும் பேசுறதையும் கேட்கறதுக்கு பேரா செவிக்கு அந்த யோகம்னு பேரு இல்ல. உன் உள்ளம் சம்மதிக்கணும். உன்னுடைய அறிவுக்கு ஆகாரம் வழங்குவதாக இருக்கணும். அது ஞான சைதன்ய வார்த்தைகளாக இருக்கணும். அந்த ஞான சைதன்ய வார்த்தைகளை உன் உள்ளம் சம்மதிக்க வேண்டும். அப்படி சம்மதிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை செவி மடுப்பதுக்கு பேருதான் யோகத்தை பெருக்கி தீவேசனாக்கும் செயலில் உன்னை விழுத்தாட்டுவது. அப்போ அந்த தான் ஒரு தேவேசர் அவர்கள். அந்த அறிவே உனக்குள்ளாக குடிகொண்டிருக்கிற அந்த அறிவுதான், உன்னுடைய இதயாசனத்தில் இருக்கிற அந்த அறிவுதான், உன்னிடத்தில் அரூபமாக இருந்த அந்த அறிவுதான் அறிவாகார சொரூபகராக, அதாவது அரூபத்தில் இருந்தது சொரூபத்தில் வருகிறது, ரூபத்தில் வருகிறது. அப்படி அந்த தேவேசரின் திருவாய்மொழி, ஏன்னா அவங்க அரூபத்தில் இருக்கும்போது உனக்கு வெளியாக்க முடியாது. உனக்கு செவியை வைத்து படைத்ததுனால வெளியாக்குகிற அந்த ஈசனுக்கு திருவாய் வேண்டியது இருக்கிறது. அதனால அவங்க ரூபத்துல அந்த திருவாய் மூலம் வெளியாக்குவதுவே வகது. உன் செவி வாயிலாக தேவாசிரியர் உனக்கு ஒளிவீட்டு அமுதை ஊட்டுகின்றார். அவங்க ஊட்டுற அந்த அமுதுக்கு பெயர் என்ன? அந்த அமுதுக்கு பேரு ஒளிவீட்டு அமுது. சிபத்துக்கள் வித்தியாதத்துவங்கள் 7, அந்த சிபத்து வித்தியாதத்துவம் அமானிதம் அப்படின்லாம் சொல்றோமே, அதெல்லாம் பிரயோஜன அளவில் என்னவாக இருக்கிறதுனா 7 ஒளிவீடுகளாக இருக்கின்றன. அந்த அருந்தளத்தில் இருந்து எடுத்து அளத்தலே அறிவாகார தேவ வர்ஷிப்பாகும். அந்த 7 ஒளிவீட்டுல இருந்துதான் அந்த வீட்டுல இருந்து நமக்கு எடுத்து அறிவாகார தேவ வர்ஷிப்பை வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் அந்த நேரம் தன் சப்தமாகிய உயிரை, அப்போ இந்த சப்தமாகிய உயிரை நமக்கு சில நேரம் பொருள் தெரியாட்டா தெய்வமர்கள் இதாகிய இது அப்படின்னு நமக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. அப்போ இந்த இடத்துல சப்தமாகிய உயிர், அப்போ உயிர் என்னவாக இருக்கிறது அப்படின்னா சப்தமாக இருக்கிறது. அதுதான் ஒரு குழந்தை பிறந்ததும் உயிர் உண்டாவதற்கு அடையாளமாக மூச்சும் சப்தமும் உண்டாயிற்று அப்படின்னு அருள் செய்வாங்க. அப்போ அந்த சப்தமாகிய உயிரை நமக்கு செலவிடுறாங்க. அப்போது அந்த தேவ அமுதை ஆர்வத்துடன் உண்ணாது விட்டால், அப்போ ஒரு உயிரையே ஒருத்தவங்க நம்மக்குள்ள இருக்கிற அந்த உயிரே தூலம் எடுத்து தன்னுடைய உயிரை நமக்கு செலவிடும் போது அதை நம்ம எவ்வளவு ஆர்வத்துடன் அதை உண்ண வேண்டும். அப்படி ஆர்வத்துடன் உண்ணாது விட்டால் நீ கெடுவதோடு அவர்களை ஏமாற்றிய பாவமும் உன் தலையில் வந்துவிடும். அதுதான் அவங்க கொடுக்கிற அந்த ஒளிவீட்டு அமுதுதான் உன் ஜீவனில் உள்ள சர்வ மாசுகளையும் ஒழிப்பது. அப்போ இந்த இதயமானது இருட்டுக்குள்ளதான் இருக்கு, அது மாசு படிந்துதான் இருக்கு. அந்த மாச ஒழிக்கிறது அந்த ஒளிவீட்டு அமுது. அந்த அருளமுதமாகிய தெய்வ மருந்து, அது ஒரு மருந்தாக இருக்கிறது. உன்னுடைய பிறவி பிணியை தீர்க்கின்ற மருந்தாக இருக்கிறது. உன் ஜீவனில் கப்பியுள்ள அழிகரு வழி வரு பிறவி மாசு ஒளியும். எப்போ அந்த அருளமுதாகிய தெய்வ மருந்தை உண்டால்தான் உன்னுடைய அழிகரு வழி வரு பிறவி மாசு ஒளியும். இப்படியாக அவங்க அந்த அறிவுக்கு ஆகாரம் வழங்கும் அந்த அறிவாகார ஆசானவர்கள் திருவாயினிடமிருந்து வெளியாகும் ஞான சைதன்ய வார்த்தைகளை நாம உள்ளம் சம்மதிக்க செவி மடுப்பது. அதுதான் நம்முடைய உயிரை, நம்முடைய அறிவை நாம சந்திப்பது, நம்முடைய இதய பிரகாச அந்த இதய கமலவாசனை சந்திப்பது. அது நேரம் அவங்க நமக்கு என்ன கொடுக்கிறார்கள் என்றால் தன்னுடைய சப்தமாகிய உயிரை நமக்கு செலவிடுகிறார்கள். நாம நம்மகிட்ட இருக்கிற ஒரு அழிஞ்சு போகிற காசு பணத்தை கூட யாருக்கும் செலவழிக்க மாட்டோம். ஆனா அவங்க தங்களுடைய உயிரையே நமக்காக செலவிடுகிறார்கள். அது அவர்களுடைய உயிராகிய நாதமாக இருக்கிறது. அது ஒரு மருந்தாக இருக்கிறது. அந்த மருந்தை எடுத்து உண்ணும் போதுதான் அந்த அருளமுதமாகிய தெய்வ மருந்து, அதை உண்ணும் போதுதான் அந்த அறிவாகார அருந்தளத்தில் இருந்து எடுத்து வர்ஷிக்க பெறுகிற அந்த தேவ வர்ஷிப்பில் நாம நனையும் போதுதான் நம்முடைய இதயம் பிரகாசமாகிறது. இருளிருப்பாக இருந்த அந்த இதயமானது
அந்த இதயத்தில் இருந்த இருளானது கிழித்து நெரிக்கப்பட்டு பிரகாசமாகிறது. அந்த அந்தகாரம் என்னும் அந்த இதய இருட்டானது நெரிக்கப்பட்டு பிரகாசமாகிறது. அப்போ அந்த மருந்தை உண்ணும் போதுதான் நம்முடைய ஜீவனில், அதாவது நம்முடைய உயிரில், நம்முடைய அறிவில் எல்லாம் ஒண்ணுதான். ஜீவன், உயிர், அறிவு எல்லாம் ஒண்ணுன்னு நம்மளுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு. அதில் கப்பியுள்ள அந்த பிறவி மாசானது ஒழிகிறது. அந்த பிறவி மாசு எப்ப இருந்து அந்த ஜீவன்ல ஒட்டி இருந்தது அப்படின்னா, நீ கருவில் இருக்கும் போதே, அதுதான் அழிகரு வழிவரு, அந்த கருவில இருந்து நீ வரும்போதே அந்த மாசோட தான் நீ வந்த. எனவே அழிகரு வழிவரு பிறவி மாசு என்று அருளி செய்கிறார்கள். நீ வந்ததே ஒரு அழிகரு வழியாகத்தானே வந்த. அப்போ அதுல மாசு இருக்கத்தானே செய்யும். அந்த மாசை நீக்க வேண்டுமே. இப்போ அந்த மாசை நீக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும் அப்படின்னா, மாசு மறுவே இல்லாத ஒரு கருவழியாக நீ பிறக்கணும். மாசு மறுவற்ற இரத்த மாமிசம் கலவாத ஒரு தேவ யோனியாகிய பிரணவச்சூலில் மறுபிறப்பு பிறக்க வேண்டும். அதுல பிறந்தால்தான் நாம என்னவாக ஆக்கப்பெறுகிறோம்? நரனாக இருந்த நாம் தேவனாக ஆக்கப்பெறுகிறோம். அப்படி உன்னை தேவனாக ஆக்குவதற்காகவே அந்த ஆவிடை என்கிற மந்திர யோனி, தேவ யோனி எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல போய் எப்படி பிறக்கிறது என்றால், இதற்கு முன் நம்ம பிறந்தோமே ஒரு பிறப்பு, அதுல நாம செய்து கொண்டிருக்கிறோமே அந்த பிறப்பில் செய்த செயல்கள் எல்லாம் இருக்கின்றனவே, அந்த செயல்கள் எல்லாம் அழி செயல்களாக இருக்கின்றன. இந்த அழி செயல்கள் எல்லாம் அற்று போய், இந்த அழி செயல்களாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற அந்த செயலானது அற்று போய், நீ என்பது, அதாவது நாம் என்பது இல்லாமல் இறந்து விடணும். அப்படி இறந்து விடுவதற்கு பெயர்தான் சாவரு முன் சாவது. அப்படி சாகும்போது நமக்கென்று ஒரு தனி செயல் இல்லாமல், தனி உடல் இல்லாமல், தனி ஆவி இல்லாமல் போய்விடுகிறது. எல்லாமே ஆசான் அவர்கள் தான் என்று ஆகிவிடுகிறது. இதுக்கு பெயர்தான் உடல் பொருள் ஆவி மூன்றையும் தத்தம் கொடுத்து ஆசான்பால் சாய வேண்டும் என்றது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் என்னுடைய செயல்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு என்ன தனி உடல் இல்லை, தனி பொருள் இல்லை, தனி ஆவி இல்லைன்னு நினைச்சு அவங்க மேலே நம்ம சாஞ்சிக்கிறதுக்கு பேரு தான் உடல் பொருள் ஆவியே அவங்களுக்கே தத்தம் செய்கிறது. அப்போ அவங்க மேல சாயறதுக்கு தான், அப்படி அவர்கள் பால் சாய்வதற்கு தான் மறுபிறப்பு என்று பெயர். அப்படி நாமெல்லாம் சாஞ்சிட்டோமே, அப்ப நாமளும் அந்த மறுபிறப்பை பெற்றுட்டோமே. அவங்க மேல அப்படி சாஞ்சிக்கிட்டினாலே நீ மறுபிறப்பு அடைஞ்சிட்ட அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கையில ஒண்ணுமே இல்லைதான், தெய்வம் அவர்கள் சொல்வதுதான் நமக்கு எல்லாமே. நம்ம என்னைக்கு சாஞ்சிட்டோமோ அப்போ நாம மறுபிறப்பு அடைஞ்சிட்டோம். முந்தைய பிறப்பு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நாம அந்த பிறப்பு அற்று போகும்போது இந்த மறுபிறப்பில் ஆக்கப்பெறுகிறோம். அதாவது அந்த முந்தைய பிறப்பு நாம நாட்ட பிறப்புல பிறந்து எதையோ அறிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமே, அந்த பழைய அறிவையெல்லாம் அவங்க வாங்கிக்கிட்டாங்க. நாம எனக்கு உண்மையே இல்லைன்னொடனே நம்மகிட்ட இருந்து அந்த பழைய அறிவையெல்லாம் அவங்க வாங்கிக்கிட்டு, உன்னை அருகுமணி வாசல் என்னும் அந்த ஊசி முனை தமர் வழியாக புகுத்தி தங்களுடைய என்றென்றைக்கும் அகலா எவ்வன பூரண சுக வடிவை தந்து ஒரு சுத்த ஆவியை நமக்குள்ளாக வச்சு, ஒரு சுத்த ஆவியை உன் ஜீவனில் வைத்து ஊதி, இந்த தூலத்துல வச்சு ஊதல, அந்த ஜீவன்ல வச்சு ஒரு சுத்த ஆவியை ஊதி அந்த மாசுபடிந்த அந்த இதயத்தை சுத்த இருதயமா, அதான் தொண்டலு மனிதன் சுத்த துறை இருதயத்துல அப்படி சுத்தமாக்கினா தானே அதுக்குள்ள இருக்கிற அந்த சுத்தி தூசி மாசு படிஞ்சிருந்தா வெளியாக மாட்டாங்களே, அந்த சுத்த இருதயமாக்கி உன் ஜீவனில் வைத்து ஊதி, அந்த சுத்த ஆவியை அவங்க உன் ஜீவனில் வைத்து ஊதி நம்முடைய இதயத்தை சுத்தமாக்கி நம்மளை அந்த ஏழ்நிலை கம்பத்தில் ஏற்றி வைக்கிறாங்க. அந்த ஏழ்நிலை கம்பத்துல ஏறினதுனாலதான் இன்னைக்கு நம்ம அந்த ஏழ்நிலை கம்பத்துல இருந்து எடுத்து நம்மளாலையும் இன்னைக்கு பேச முடியுது. ஆகவே மறுபிறப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெய்வம் அவர்கள் அருள் செய்யறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோமே, அப்ப இதுதான் மறுபிறப்பு. இப்படியாக நம்முடைய கையில் இது நாள் வரை நிறைய பொய்களை நாம சேர்த்து வச்சிருந்தோம். அப்போ அந்த பொய்க்கல்வி, பொய் செயல் எல்லாவற்றையும் நம்ம ஆசான் முன்னால வந்த உடனே அந்த பொய்க்கல்வி, பொய் செயல் இது எல்லாத்தையும் புகையாக பறக்க விட்டு
நம் கையில் ஒன்றுமே இல்லை என்று அறிந்து கொள்ளும் அறிஞர்களாகி ஆசான் முன்னால் நாம் தட்டுண்டு தடுமாறும் போதுதான், நம்ம பெருமான் அவர்கள் எப்படி பாட்டை இருக்கிறார்கள் முன்னால தட்டுண்டு தடுமாறி கொண்டிருந்தார்களோ அது போல ஆசன் முன்னால நாம தட்டுண்டு தடுமாறும் போதுதான் அவர்கள் காட்டுகிற அந்த சிவரஸ்தாவில், அந்த மெய் ரஸ்தாவில், அந்த மெய் வழியில் நடக்கும் தொண்டர்களாக ஆகிறோம். அப்படி தொண்டனாக ஆகும் போதுதான் நமது இதயம் அந்த பிறவி மாசு எல்லாம் ஒழிக்க பெற்று சுத்த அவங்க ஊதுற அந்த சுத்த ஆவியினால நம்முடைய இதயமும் சுத்த இருதயமாகி அந்த தேவேசரின் திருவாக்கு வெளியாகும் போதுதான், அவர்கள் விண்டு உரைக்கும் போதுதான் நமது இருதயத்தில் ஈசன் வெளியாகுகிறார்கள். இதைத்தான் நமக்கு இந்த பாடல்ல தொண்டெழு மனிதன் சுத்த துறை இருதயத்திலன்று விண்டங்கும் வெளியாகாத ஈசனை இறைந்துவோமே அப்படின்னு நம்முடைய தெய்வமோர்கள் நமக்கு அருளி செஞ்சிருக்காங்க. இது ஏன் மற்றவங்களுக்கு வெளியாகல? இப்போ இத மற்றவங்க அதை பார்க்கல, அவங்களுக்குள்ளதான் இருக்காங்க எல்லாருக்குள்ளையும், ஆனாலும் அவங்க பார்க்கல. அப்போ காணாதது அப்படின்னா அது என்ன? இல்லாதது என்று தானே சொல்லணும். நீ காணணும், காணிதான் அது. தான் பாராததையும் தன் கையில் அகப்படாததையும் தீர்த்து கொண்டு தொழு தொழு என்று தொழுகிறானே இந்த மனிதன் தான் பாராதது எதையெல்லாமோ தொழு தொழுன்னு தொழுறானே, அதனால் என்ன பயன் அடைய போகிறான்? சிச்சி, இவனா அந்த சுத்தமெல்லாம் விழுங்கிய சுத்தத்துக்குள் சுத்தத்தையும் அசுத்தம் என்று நிரூபிக்க வல்ல பேராதீன சுத்தத்துக்குள் நுழைய தகுதியானவன். அப்போ அதுக்குள்ள நுழையணும்னா, இப்போ இது திருமைஞான குரல் திருவாக்கியம் 20 பக்கம் 174 பார்க்கிறேன். இவன் தோற்றத்தில் மனுவே தவிர இவன் செயலில் பூச்சிதான். இவன் படிப்பும் பதவியும் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் இவனை மந்திரி பூச்சி, படித்த பூச்சி, ராஜாவாக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, அது ராசா பூச்சி, மந்திரி பூச்சி, இது படிச்ச பூச்சி, இது படிக்காத பூச்சின்னு இவனை பூச்சின்னு தான் சொல்லணும். ராசான்னா நம்ம என்னமோ பெருசா நினைச்சுக்கணும். ராசா என்றால் அந்த உன்னதம் என்றுதானே உலகமெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறது. அதுக்கும் நம்ம தெய்வம் அவர்கள் அருமையான ஒரு அர்த்தம் சொல்றாங்க. அது உண்மை அர்த்தம் தெரிந்தால் அப்படி அதை உன்னதமாக எண்ண வராது. ராசா என்றால் நேரான அர்த்தம் எப்போதும் பயமாகிய இருளில் செத்து கொண்டிருப்பவன் என்பதுதான். அப்போ இந்த சாபக்கேடு அந்த பெயரை மறைந்திருப்பது இந்நெடிய உலகத்தில் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? அதுவும் இவன் அறிவில் உள்ள ஒரு சாபக்கேடு. இப்போ இவங்களுக்கெல்லாம் இறைவன் இவங்களுக்குள்ள இருந்தாலும் அது தெரியாதபடிக்கு ஒரு சாபக்கேடு இருக்கு இவங்களுக்கெல்லாம். இங்கே எம் கையகத்தான உங்களுக்கு மட்டும் ராசா, மந்திரி முதலிய லௌகீக உன்னதங்கள் மிகவும் மட்டமாக தெரிவது ஏன்? நமக்கு தெய்வமோர்கள் கிடைச்ச பிறகு, இந்த நமக்குள்ளாக இருக்கிற ஈசனையே நம்ம சந்திச்ச பிறகு, அது உலகத்துல ராஜாவா இருந்தானே எதா இருந்தானா நமக்கு அது மட்டமாக தெரியுதே. ஏன் அப்படின்னா நமக்கு மட்டும் அந்த சாபக்கேடு நீக்கப்பட்டு விட்டதால் தான். அப்படி இந்த உலக மக்களுக்கெல்லாம் சாபக்கேடு இருந்தாலும் நமக்கு மட்டும் அந்த சாபக்கேடானது நீக்கிவிடப்பட்டு நம்முடைய தெய்வமோர்களுடைய அந்த ஒளிவீட்டு அமுதை நமக்கு இடையராது நமக்கு பாய்ச்சி நம்முடைய இதயத்தை நம்முடைய தெய்வமோர்கள் பிரகாசமாக்குறாங்க. தெய்வமோர்கள் ஒளிநாடாவுல பேசும்போது இந்த செயலானது நம்முடைய இதய கமலத்தின் இருளானதை மாய்க்கிறதாக இருக்கிறது. இப்போ இந்த இருளானதை மாய்க்கிறதற்கு ஏதாவது உருப்போட்டால் மாயுமா? இந்த இதய இருட்டை மாய்க்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? ஓம் ஓம்னு என்னமாவது உருப்போட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருந்தா மாய்க்க முடியுமா அந்த இருட்டை? முடியாதே. இந்த மெய்ப்பொருளாகிய உதயம், இந்த தெய்வ பிரகாசமாகிய உதயம் உன் இதய தடாக தாமரையில் இருக்கின்றது. அது எந்த விதத்தில் பிரகாசிக்கும்? அந்த 5 எழுத்து மூல மந்திரமாகிய அந்த பஞ்சாட்சர வடிவமானது எந்த விதத்தில் அது வெளியே பிரகாசிக்கும்? அது வெளியே பிரகாசிக்கணும் அப்படின்னு அருளி செய்யறாங்க. அந்த இதயமானது உனக்குள்ளாக இருக்கு, அது வெளியே பிரகாசிக்கணும். எப்படி வெளியே பிரகாசிக்கிறது? இதயம் ஒருத்தவங்களுக்கு பிரகாசம் மாற்றினால் எப்படி தெரியும்? அவங்க மறைமொழி வெளியே அது வார்த்தையாக, அது அந்த ஒளி வீட்டு அமுதமாக அது கொட்டும் போதுதான், ஒருத்தவங்க பேசுறத வச்சுதான் அவங்களுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு அப்படிங்கிறது. அப்போ அந்த அறிவு பிரகாசமானதுக்கு அடையாளமாக அந்த நாதமானது வெளிப்படுகிறது. அது வெளியே வந்துதான் அது பிரகாசிக்குது.
அந்த அது எப்படி பிரகாசிக்கிறது, அந்த ஒளியை வச்சுத்தானே நமக்கு அந்த மறைமொழி மாந்த பெருமை நிலத்தில் நிறைமொழி காட்டி விடும். அந்த நிறைமொழி தான் அந்த பிரகாசத்தை காட்டுகிற அடையாளமாக, சப்தமாக, நாதமாக, சப்தமாகிய உயிராக வெளிப்படுகிறது. அது ஒருவருடைய உதவியை கொண்டு அது வெளியே கிளப்பி விடுகிறார்கள். இப்போ நம்முடைய நாதத்தை நம்ம தெய்வம் அவர்கள் தான் கிளப்பி விடுறாங்க. அவங்களுடைய உதவி இல்லைன்னா நம்மளால இப்படி பேச முடியுமா? அப்போ அவர்களுடைய அந்த உதவியை கொண்டுதான் அவங்கதான் இப்படி நம்மளுடைய நாதத்தை வெளியே கிளப்பி விடுகிறார்கள். அப்போ இவர்களும் அதுக்கு ஒத்து இருக்கிறார்கள். அப்போ அவங்க கிளப்பி விடுறதுக்கு நாம என்ன செய்யணும்? ஒத்து இருக்கணும். அத என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அது உனக்கு மெய் உணர்ச்சி தைப்பது காது வழியாகத்தான் தெரிஞ்சு உன்னுடைய செவியை அதுக்கு கொடுக்கணும். அவங்க அந்த ஒலி வீட்டுல இருந்து எடுத்து அமுத கொடுக்கும் போது நீ கையேந்தி வாங்கணுமே. அது எப்படி போல இருக்கணும் அப்படின்னு தெய்வம் அவர்கள் அருளி செய்யறாங்கன்னா, ஒரு மனைவியும் ஒரு புருஷனும் போல, ஒரு மனைவியும் கணவனும் எப்படி இணைந்து வாழ்கிறார்களோ அது போல, ஒரு தாயும் பிள்ளையும் போல, ஒரு நகமும் சதையும் போல, எப்படி நகத்தையும் சதையும் பிரிக்க முடியுமா? அது போல ஒரு ஒட்டுதலினால் அது அவங்க அதை வெளியாக்குகிறார். அது போல ஒட்டுதல் இருந்தாதான் அவங்க அதை வெளியாக்குவார்கள். அவங்க உனக்குள்ளாக நுழையணும். அந்த ஆசான் அவர்கள் உனக்குள்ளாக நுழையணும். எப்படி நுழையிறது? அதுக்கு கூட தெய்வம் அவர்கள் அந்த ஒளிநாடாவுல சொல்லும் போது, உனக்குள்ள என்ன நுழையும்? உன் உடம்புக்குள்ளாக சோறு கீறு காத்து கீத்து இதுதான் நுழையும். அப்படியே போடுபோக்காக லேசா சொல்லிட்டு போவாங்க தெய்வம். உனக்குள்ளாக சோறு கீறு காத்து கீத்து நுழையும். ஆனா ஒரு மனுஷன் நுழைவானா? அது லேசா சொன்ன மாதிரிதான் இருக்கு. ஆனா அது நம்ம ஆழ்ந்து பார்க்கும்போது சோறு கீறு வாய் வழியா நுழையுது, காத்து கீத்து நாசி வழியாக மூக்கு வழியாக நுழையுது. அப்போ இது அல்ல, செவி வழியாக தான் உனக்குள்ள நுழையணும் அப்படிங்கறத அப்படி லேசா உனக்குள்ள உன் வாய்க்குள்ள ஒரு தூரத்துக்குள்ள சோறு கீறு நுழையும், காத்து கீத்து நுழையும். ஒரு மனுஷன் நுழைய முடியுமா? அது எப்படி நுழைகிறது? முடியாதல்லவா? இது ஒரு பிரம்ம வித்தை. அப்போ அந்த அவங்களுடைய வாக்கானது இந்த செவிக்குள்ள சோறு கீழே காத்து கீத்து நுழையிற மாதிரி இல்ல. இது அவர்களுடைய வாக்கானது, அந்த பொருளாகிய வாக்கு உன்னுடைய செவிக்குள்ள நுழைதே, அந்த செயலுக்கு பெயர் பிரம்ம வித்தை. நீ என்னைக்கு நுழைய வச்சுட்டியோ அன்னைக்கே உனக்கு உபதேசம் தொடங்கி விட்டது. அந்த உபதேசம் எப்ப முடியுது? உன்னை கொண்டு அந்த அந்த நித்திய முத்தி தேகத்துல உன்னை ஏற்றி வைக்கிற வரைக்கும், அந்த பிரணவ தேகத்துல உன்னை குடியேற்றி வைக்கிற வரைக்கும் உனக்கு அந்த உபதேசமானது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த பிரம்ம வித்தைனா என்ன அப்படின்னு நமக்கு அர்த்தம் பண்ணி பார்த்திருக்கோமா நம்ம இது வரைக்கும்? அப்போ இந்த வரத்தை தான் இந்த மனிதனானவன் பெற்று வந்திருக்கிறான். அது என்ன வரம் அப்படின்னா, இதய தாமரையானது புனர்துறை கோயில் என்னும் இதய தடாகமானது பிரம்ம பிரகாசனை உன் கண் முன்னால் தோற்றுவிக்கின்றது. அப்போ உனக்கு அந்த 5 எழுத்து எல்லாம் இந்த மந்திரத்துக்குள்ளாவாக இருக்கின்றது. அது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அது எல்லாம் ஒன்றையே குறிக்கிறது. நீ என்ன பஞ்சாட்சரம் சொன்னாலும் சரி, அஷ்டாட்சரம் சொன்னாலும் சரி, இன்னும் அதுக்கு என்னென்ன நாமங்கள் கொடுத்து சொன்னாலும் அது எல்லாம் ஒன்றாகவே இருக்கிறது, ஒன்றையே குறிக்கிறது. இதய கமலவாசன் என்று வைணவம் சொல்லுகிறது, சைவமானது ஈசன் இருப்பிடம் சொல்லுகிறது. ஆனா எல்லாம் ஒண்ணுதான். தெய்வமானது இறைவன் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதான் ஆண்டவங்க ஒளிநாடாவில் சொல்லும்போது சொல்லுவாங்க, அந்த தெய்வம் வேற இந்த தெய்வம் வேறன்னா, அந்த தெய்வம் ஒரு கசப்பை கொடுத்தா இந்த தெய்வம் அதை கசப்பை புளிப்பாக்கி விட்டுருமே, அப்படி ஆக்குதா? இல்லையே, எல்லாம் ஒண்ணுதானே. அப்போ அத ஒரே கம்பம் தான் தெய்வம் அவங்க ஒளிநாடாவில் சொல்லும் போது, எல்லாம் ஒரே பொருள் தான், எல்லாம் ஒரே கம்பம் தான் அப்படின்னு அதை மட்டும் அழுத்தி சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஒளிநாடாவில் கேட்கும் போது நாம ஒருத்தவங்க எழுதுறத படிக்கிறத விட அவங்க பேசும்போது அதை கேட்கும் போது எந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்து சொல்றாங்கிறத நம்மளால கேட்க முடியும். அப்படி அந்த ஒளிநாடாவுல சொல்லும் போது அது எல்லாம் ஒரே பொருள் தான், ஒரே கம்பம் தான் அப்படின்னு அழுத்தி சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒரே கம்பம் என்ன கம்பம் அப்படின்னா ஏழ்நிலை கம்பமாக இருக்கிறது. அந்த ஏழ்நிலை கம்பத்திலிருந்து பிரிச்சு 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 அந்த அறிவாகார வர்ஷிப்பை எடுத்து எடுத்து அவங்க அளந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அதுதான் அவ்வளவு வேதங்களாகும். அவர்கள் தான் அப்படி அளந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் எல்லா வேதங்களையும்
எல்லா ஜாதிகளையும் ஆண்டவனாக இருக்கிறார்கள் அப்படின்னு தெய்வம் அவர்கள் சொல்லுவாங்க. எல்லாரும் ஜாதிகளின் கர்த்தாவே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர்களாக வந்து நமக்கு அந்த ஒளிவிட்டமதை தினமும் எடுத்து 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 வழங்கி நமக்கு நம்முடைய அந்த சொந்தமான அந்த நமக்கு இந்த சொந்தமான ஒரு நித்திய தேகத்தை, ஒரு பிரணவ தேகத்தை, ஒப்பில்லா தேகத்தை நமக்கெல்லாம் சொந்தமானதாக நம்முடைய கைப்பொருளாக ஆக்கி கொடுத்து தினமும் அந்த தேகத்துக்குள்ள போய் நாம குடியேறி வருகின்ற அந்த சாவர் முன் சாகின்ற அந்த கலை சாகா கல்வியை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்முடைய பெருமானவர்கள் நமக்குள் குடிகொண்டிருந்த நம்முடைய அந்த இறைவனை வாக்கு ரூபத்தில் நமக்கு வெளியாக்குறாங்க. அது வெளியாக்குறது எப்படி? வாக்கு ரூபத்தில் நமக்கு வெளியாக்கி அப்படி தொண்டெழு மனிதன் சுத்த துறை இருதயத்தில் அன்றி விண்டெங்கும் வெளியாகாத நமக்கு விண்டு விண்டு உரைத்து விண்டு உரைக்க வானங்களே கேள் அப்படின்னு அவங்க விண்டு உரைக்க வானங்களாகிய நாம கேட்டு அந்த தேகத்துல நம்ம தொண்டெழு மனிதனாக இருந்து நம்முடைய சுத்த துறை இருதயத்தில் வெளியாகின்ற அந்த ஈசனை தினமும் நாம இறைஞ்சு கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த பாடல் மூலமாக நாம இத்தனை நாள் இத பத்தி பேசி நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி நம்முடைய ஜீவ சகோதரர்களுக்கு வர்ற அந்த ஒரு வினாக்களின் மூலமாக நாம அதை தினமும் படிச்சிருப்போம். இந்த பாடல எல்லாம் நம்ம தினம் படிச்சிருப்போம். ஆனா இவ்வளவு தூரம் நம்ம ஆழ்ந்து அதை நாம பார்த்திருக்க மாட்டோம். அப்போ இவ்வளவு தூரம் ஆழ்ந்து நம்ம பாக்குறதுக்கு நம்ம வினா எழுப்பினவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சு, நம்முடைய பெருமான் அவர்களுடைய நமக்கு இப்படியெல்லாம் அந்த வாக்கு ரூபத்தில் தினமும் வெளியாக்கி கொண்டிருக்கிற நம்முடைய பெருமான் அவர்களது பொன்னடி போற்றி பணிந்து நமஸ்கரித்து என்னுடைய முத்தி பேருரையானது மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.